நேற்று மாக்கானி அவர்கள் நியூயார்க் நகர பொருளாதார மையத்தில் ஆற்றிய உரை என்பது இருந்திருந்தது. மிகவும் ஒரு அழகான ஒரு ராஜதந்திர உரையாகவும் அமெரிக்கர்களை சாந்தப்படுத்துகின்ற உரையாகவும் கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பாராட்டிய உரையாகவும், அதாவது அமெரிக்கர்கள் இவர் கூறியதை நடைமுறை கேட்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர் ஒரு ட்விட்டரில் செய்தியை பதிவிட்டதான ஒரு உரையாகவும் அந்த உரை அமைந்திருந்தது. சீன வெளிவிவகார அமைச்சரின் பயணம் என்பது இங்கே இடம்பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு ஏற்பு நிலையை ஏற்படுத்திவிட்டு, அதாவது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்குமான தொடர்பு என்பது இன்றியமையாதது. காலமாக நாங்கள் முரண்பட்டிருக்கின்றோம், முரண்பாடுகளை நாங்கள் தீர்த்தும் இருக்கின்றோம். எனவே இப்பொழுது ஒரு புதிய பொருளாதார ஒழுக்கத்தில் செல்ல வேண்டும். அதாவது உங்களை தவிர்த்து நாங்களும் இல்லை, எங்களை தவிர்த்து நீங்களும் இல்லை, ஆனால் நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்கின்றோம் என்றதை கூறியிருந்தார். அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்பது இங்கே ஒரு பொருளாதார பிரச்சனையை தாண்டிய ராஜரீக தந்திரமான ஒரு பிரச்சனை இருந்தது. 2 விடயங்கள் தற்பொழுதும் ஆராயப்படாத அல்லது இப்பொழுதும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. ஒன்று, இந்த சீன அரசு சார்ந்த சட்டவிரோத போலீஸ் நிலையங்கள் கனடாவில் இயங்குகின்றன என்கின்ற காரணம். அவ்வாறான அவர்கள் சீனாவிற்கு செல்கின்றவர்கள் அல்லது விசா எடுக்கின்றவர்கள் மற்றது சீனர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்றவற்றையும், அவ்வாறான போலீஸ் அதாவது அவை போலீஸ் நிலையம் இல்லாவிட்டாலும் அவ்வாறான ஒரு அதிகாரத்தன்மையுடைய மையங்களாக மொன்றியல் மற்றும் பல இடங்களில் காணப்பட்டதான தகவல்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அவை ஆராயப்படாத விடயங்களாக இருக்கின்றன. அவை குறித்த விடயங்களையும் நிச்சயமாக ஆராய்வார்கள். எனவே இப்பொழுது இந்த விஜயம் என்பது இங்கே எங்களுக்குள் பிரச்சனை இல்லை என்பதை காட்டுவதற்காகவும், அதே நேரம் சீனாவிற்கு ராஜதந்திர உறவு என்பதை விடவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பொருட்களை அவர்கள் பெறக்கூடிய பொருட்கள் என்பன உண்மையிலேயே அவர்களுக்கு மிகவும் தேவையான பொருட்களாக இருக்கின்றன. அதேபோல அவர்களால் சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பன நிச்சயமாக அவர்களுக்குரிய சந்தைகளை திறக்கின்றன. இப்பொழுது இந்த மின் வாகனங்களோ அல்லது சீனாவில் தயாரிக்கின்ற வாகனங்களோ கனேடிய சந்தையை அடைகின்ற பொழுது சில வேளைகளில் அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களுக்கும் இந்த சீன தயாரிப்பு வாகனங்களுக்கும் அல்லது ஐரோப்பிய வாகனங்களுக்கும் சீன வாகனங்களுக்கும் இடையிலான விலை மாறுபாடு என்பது ஒரே செயற்பாடுடைய வாகனங்களுக்கு கூட ஒரு $15,000-20,000 வித்தியாசமாக இருக்கும் என்றால் மக்கள் சீன வாகனங்களை நாடி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதாவது லோரன் பிஸ்னோ என்பவர் அவர் சிறையில் இருந்து கொண்டே இதை இயக்குகின்றார். இந்திய சிறையில் இருந்து அவர் சிறை கைதி. அவருடைய பெயரில் இந்த குழுக்கள் இயங்குகின்றன. அந்த குழுக்களின் பெயர்கள் கூட சில வாகனங்களில் கனடாவில் அந்த பெருமிதமாக அச்சடிக்கப்பட்டு அவரை பின்பற்றுபவர்களாக அல்லது ஆதரவாளர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது அவர்கள் செய்கின்ற வேலைகள் அந்த பணப்பறித்தல் அல்லது பயமூட்டி வியாபாரங்களை முடக்குதல் போன்றவற்றில் வெற்றி கண்டவர்களாகவும் அந்த நடவடிக்கையில் இந்த கனேடிய அரசு நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த விடயத்தை மட்டுப்படுத்த முன்வந்ததாகவும் இருக்கின்றது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று சீன வெளிவிவகார அமைச்சர் கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் பிரதமர் மாகாணி அவர்களையும் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களையும் இன்னும் பல முக்கிய அரசு தலைவர்களையும் சந்திக்க இருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதே நேரத்தில் கனடாவை பொறுத்தவரையில் பிஷ்னோய் கும்பலினுடைய வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள், துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு இந்த குழுதான் காரணம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் பிராம்டன் பகுதிகளில் இடம்பெறக்கூடிய இவ்வாறான பணப்பறிப்பு சம்பவங்களோடு அந்த குழுவுக்கு தொடர்பு இருப்பதான தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்த நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. அது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது சீன வெளிவிவகார அமைச்சர் கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே சீன கனடா உறவு என்பது
ஒரு புதுப்பிக்கப்பட்ட உறவாக பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயமாக பார்க்கப்பட்டது. அதன் பின்னர் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தக்கூடிய பல நல்லிணக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஒரு வரைவும் தீட்டப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சீன மின்சார வாகனங்கள் கனடாவுக்கு வரப்போகின்றது. அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக விவசாய பொருட்களுக்கான பல்வேறு மானிய கொடுப்பனவுகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சலுகைகள் என்பனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய பொருளாதார சூழலில் இந்த விடயம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. மாகாணி அவர்கள் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த பொழுது இவ்வளவு ஒரு பாரிய மோசமான நிலை ஏற்படும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுது உலக ஒழுக்கு என்பது மாறியிருக்கின்ற நிலையில், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் என்பது ஹோமோஸ் நீரிணையை தடுத்திருக்கின்ற நிலையில் இந்த விவகாரம் என்பது ஒரு பாரதூரமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில் தற்பொழுது சீனாவுடனான உறவு வளர்ச்சி என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக மாகாணியை பொறுத்தவரையில் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவை நோக்கி சீன பிரதிநிதி ஒருவர் வருகை தருவது என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது? இந்த விஜயத்தினுடைய நோக்கங்களின் ஊடாக அடையக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவாக இருக்கும்? இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் இவர் வருவதற்கான முனைப்புகளின் ஒத்திப்பாக நேற்று மாகாணி அவர்கள் நியூயார்க் நகர பொருளாதார மையத்தில் ஆற்றிய உரை என்பது இருந்திருந்தது. இந்த உரையின் முக்கியம் நாங்கள் ஏற்கனவே விவாதித்திருந்தால் கூட மிகவும் ஒரு அழகான ஒரு ராஜதந்திர உரையாகவும் அமெரிக்கர்களை சாந்தப்படுத்துகின்ற உரையாகவும் கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பாராட்டிய உரையாகவும், அதாவது அமெரிக்கர்கள் இவர் கூறியதை நடைமுறை கேட்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர் ஒரு ட்விட்டரில் செய்தியை பதிவிட்டதான ஒரு உரையாகவும் அந்த உரை அமைந்திருந்தது. அந்த உரையின் உள்கிடக்கையில் தான் எதற்காக இவ்வாறு கனடா வெளி இடங்களை தேடிச் செல்கின்றது, எவ்வாறாக இந்த உலகம் மாறிவிட்டது, எவ்வாறாக கனடாவின் பொருளாதாரம் மாறிவிட்டது, எவ்வாறாக அமெரிக்கா புதுமுகம் கொண்டிருக்கின்றது, இனி நாங்கள் எவ்வாறு அதனை புதுப்பிக்க வேண்டும் போன்றவற்றையெல்லாம் மிகவும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் அங்கே உரைத்திருந்தார். ஒரு இடத்தில் கூட டொனால்ட் ட்ரம்பின் பெயரையோ அரசியோ கூறாமல் மிகவும் அழகியலாக அந்த உரை அமைந்திருந்தது. அந்த உரையின் பிரகாரம் அந்த சீனாவுடனான உறவு என்பது தவிர்க்க முடியாதது, அதை தொடர்வதாகவும், இந்தியாவுடனான உறவு எவ்வாறு முக்கியம் என்பதையும், அத்தோடு ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளின் உறவுகள் என்பன எவ்வாறு முக்கியம் என்பதையும் ஒரு பயப்பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கர்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். அதற்கு அடுத்த நாளாக அல்லது அதே தினத்தில் அந்த சீன வெளிவிவகார அமைச்சரின் பயணம் என்பது இங்கே இடம்பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு ஏற்பு நிலையை ஏற்படுத்திவிட்டு, அதாவது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்குமான தொடர்பு என்பது இன்றியமையாதது. காலம் காலமாக நாங்கள் முரண்பட்டு இருக்கின்றோம், முரண்பாடுகளை நாங்கள் தீர்த்தும் இருக்கின்றோம். எனவே இப்பொழுது ஒரு புதிய பொருளாதார ஒரு ஒழுக்கைக்கு செல்ல வேண்டும். அதாவது உங்களை தவிர்த்து நாங்களும் இல்லை, எங்களை தவிர்த்து நீங்களும் இல்லை, ஆனால் நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்கின்றோம் என்றதை கூறியிருந்தார். அந்த வகையில் கனடாவுக்கு இப்பொழுது தேவையான தனது சந்தைப்படுத்தல் தேவையாக இருக்கின்ற விடயங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் மற்றும் இந்த கிரிட்டிக்கல் மினரல் எனப்படுகின்ற அரிதாக கிடைக்கப்பெறுகின்ற கனிமங்கள் மற்றும் இந்த சக்தி தொடர்பான பொருட்கள், அது எரிவாயுவாக இருக்கட்டும், எரிபொருளாக இருக்கட்டும், வேறு இத்தியாதிகளாக இருந்தாலும் அவை தொடர்பான தேவைகள் மற்றும் இந்த கடல் வளம் சார்ந்த, அதாவது இப்பொழுது சீனாவில் ஒரு உணவு கூட மாகாணியின் பேருடன் இந்த கனடாவில் இருந்து செல்கின்ற இந்த லாப்ஸ்டர் போன்றவற்றை வைத்து அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு கடல் உணவுகள் இப்பொழுது கனடாவிலிருந்து சீனாவுக்கு செல்கின்ற சந்தை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல சீனாவிற்குரிய தேவை என்பது நிச்சயமாக பாரிய தேவையாக இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய மின் வாகனங்களாக இருக்கட்டும், ஏனைய பொருட்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த பொருளாதார தடை அல்லது பொருளாதார தற்காலிக தடைகள் இல்லாத அளவிற்கு அவற்றை உள்கொண்டு வருவதற்கான சந்தைப்படுத்தலுக்கான தேவையை அவர்கள் விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இங்கே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், முக்கியமான விடயம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்பது இங்கே ஒரு அதாவது பொருளாதார பிரச்சனையை தாண்டிய ராஜரீக தந்திரமான ஒரு பிரச்சனை இருந்தது. 2 விடயங்கள்
தற்பொழுதும் ஆராயப்படாத அல்லது இப்பொழுதும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. ஒன்று, இந்த சீன அரசு சார்ந்த சட்டவிரோத போலீஸ் நிலையங்கள் கனடாவில் இயங்குகின்றன என்கின்ற காரணம். அவ்வாறான அவர்கள் சீனாவிற்கு செல்கின்றவர்கள் அல்லது விசா எடுக்கின்றவர்கள் மற்றது சீனர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்றவற்றையும், அவ்வாறான போலீஸ் அதாவது அவை போலீஸ் நிலையம் இல்லாவிட்டாலும் அவ்வாறான ஒரு அதிகாரத்தன்மையுடைய மையங்களாக மொன்றியல் மற்றும் பல இடங்களில் காணப்பட்டதான தகவல்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அவை ஆராயப்படாத விடயங்களாக இருக்கின்றன. அவை குறித்த விடயங்களையும் நிச்சயமாக ஆராய்வார்கள். அத்தோடு இந்த 2 மெக்கேல்ஸ் எனப்படுகின்ற கனடாவிற்கும் சீனாவுக்குமான உறவு தடைநிலை அடைந்த பொழுது இருவரை கைது செய்து வைத்திருந்தார்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டில். பிறகு அவர்களை விடுதலை செய்து அதன் பிறகுதான் இந்த உறவு மெல்ல மெல்ல துளிர்விட தொடங்கியது. இருந்த அதாவது இப்பொழுது சீனாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த ராஜதந்திர உறவை மேலும் அதிகரித்தல் என்பது முக்கியமானது. என்றால் வட அமெரிக்காவில் அவர்களுக்கு அமெரிக்காவை விட அதிகமான ராஜதந்திர உறவு தேவையாக உள்ளது கனடாவிலாக இருக்கின்றது. அத்தோடு கூறுங்கள். இதில் மிக முக்கியமாக இந்த ராஜதந்திர உறவு என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உறவு நிலையை சீர் செய்கின்ற நிலையில் இப்பொழுது கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாய்வானுக்கு விஜயம் மேற்கொண்டது ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு சென்று சீன ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் காட்டமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம் தாய்வான் விவகாரம் என்ற ஒரு விவகாரம். இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக சீனாவுக்கு இருக்கின்ற ஒரு விடயம். அந்த வகையில் கனேடிய ராஜதந்திரி ஒருவர் தங்களுடைய பேச்சை கேட்காமல் கனடா ஒரு இறமை உள்ள நாடு, தாங்கள் தன்னிச்சையாக செயற்படுவோம் என்ற ரீதியில் அவ்வாறு தாய்வானுக்கான அரசு முறை பயணங்களை மேற்கொள்வது என்பது சீனாவினால் எவ்வாறு பார்க்கப்படும்? குறிப்பாக சீன தூதரகம் இது தொடர்பான ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டதையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த உறவு நிலையில் இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க போகிறதா? இல்லை, இது முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த நான் ராஜதந்திர உறவுகளில் அடிப்படையில் கூற விளைகின்ற இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சென்றவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங், அவர் நிழல் வெளிவிவகார அமைச்சர் பியர் பொலிவியர் அவர்கள். அதாவது இந்த ஒரு நாட்டிலும் எதிர்கட்சி என்பது அடுத்த அரசை அமைக்கப் போகின்ற கட்சியாக பார்க்கப்படும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நிழல் அமைச்சரவை இருக்கும், சடோ கேபினெட் என்று கூறுவார்கள். அந்த நிழல் அமைச்சரவையில் வெளிவிவகார நிழல் அமைச்சராக இருப்பவர் மைக்கேல் சாங். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து சீனாவிற்கு எதிரான கருத்துக்களை அல்லது சீன கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவராகவும் தன்னை கூட கண்காணிக்கின்றார்கள் அல்லது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தலையிடுகின்றார்கள் போன்ற விவகாரங்களை சீனா தொடர்பான குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே விடுத்தவராக இருந்திருந்தாலும் அவரது பயணம் என்பது அரச வரைமுறைகளை மீறியதாகவும் அதேவேளை அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு செயற்பாடாகவும் அமைந்திருந்தது. இது குறிப்பாக எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால் 1970களில் இருந்தே கனடா சீனா ஒரு நாடு என்ற கொள்கையின் கீழ் பீஜிங் எனப்படுகின்ற, அதாவது சீன தலைவர்கள் தற்பொழுதுள்ள தலைமை பீஜிங்கை தான் அவர்கள் தலைநகராக ஏற்று அங்கே உள்ள அரசுடன் தான் செயற்பட்டு வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இவரது விஜயம் என்பது அவர்களை கோபமூட்டுவதற்காக இல்லை, அவர்களை நிச்சயமாக அக்கறைப்படுத்துவதாக அமைந்திருக்கும். நிச்சயமாக இந்த விவகாரத்தில் நாங்கள் அதிகமாக செயற்பட வேண்டும், கனடாவுடன் நாங்கள் மேலதிக உறவை மேற்கொள்ள வேண்டும். அதனைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். வட அமெரிக்காவில் அந்த அமெரிக்காவை விட கனடாவுடனான உறவு ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு முக்கியமானது. இதற்குரிய காரணம் இங்கே அமெரிக்காவின் பேசு பொருளாக உள்ள ஒரு விடயம் அல்லது அமெரிக்கா இப்பொழுதும் சீனாவுடன் முரண்படக்கூடிய விடயம், அமெரிக்காவுக்கும் தாய்வானில் உள்ள அதாவது சீனாவில் இருந்து தப்பிச் சென்று தாய்வானில் தற்பொழுது அங்கே இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இடையே $250 பில்லியன் ஆயுத உடன்பாடு ஒன்று இருக்கின்றது. அந்த ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுகின்ற பொழுது அல்லது அந்த ஆயுத விநியோகங்கள் தொடர்பான விவகாரத்தில் நிச்சயமாக அமெரிக்காவும் சீனாவும் பொருதுகின்ற நிலை அல்லது முரண்படுகின்ற நிலை வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு உண்மையிலேயே கனடாவுடனான உறவு என்பது பலப்படுத்தல் தேவை உள்ள ஒரு உறவாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய இந்த விஜயம் கூட ஒரு சாதாரணமாக எங்களுடைய உறவு
தொடர்கின்றது. எங்களுக்கு நீங்கள் செல்வதில் அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கும். மறுபக்கமாக இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அமெரிக்கா இந்த விவாகத்தை கவனிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா பியப்பொலி வீரன் அரசின் ஆசீர்வாதத்துடன் அவரது விஜயம் என்பது தாய்வானுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய ஆதரவு புலத்தை அதிகரிக்கலாம் அல்லது அவர்களுக்கு உரிய அக்கறையான பயனுள்ள செயல்களை செய்வதில் முனையலாம். அவ்வாறான நடவடிக்கையில் அமெரிக்கா இப்பொழுதும் ஈடுபடக்கூடிய நாடு. எனவே இப்பொழுது இந்த விஜயம் என்பது இங்கே எங்களுக்குள் பிரச்சனை இல்லை என்பதை காட்டுவதற்காகவும், அதே நேரம் சீனாவிற்கு ராஜதந்திர உறவு என்பதை விடவும் அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பொருட்களை அவர்கள் பெறக்கூடிய பொருட்கள் என்பன உண்மையிலேயே அவர்களுக்கு மிகவும் தேவையான பொருட்களாக இருக்கின்றன. அதேபோல அவர்களால் சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பன நிச்சயமாக அவர்களுக்குரிய சந்தைகளை திறக்கின்றன. இப்பொழுது இந்த மின் வாகனங்களோ அல்லது சீனாவில் தயாரிக்கின்ற வாகனங்களோ கனேடிய சந்தையை அடைகின்ற பொழுது சில வேளைகளில் அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களுக்கும் இந்த சீன தயாரிப்பு வாகனங்களுக்கும் அல்லது ஐரோப்பிய வாகனங்களுக்கும் சீன வாகனங்களுக்கும் இடையிலான விலை மாறுபாடு என்பது ஒரே செயற்பாடுடைய வாகனங்களுக்கு கூட ஒரு 15,000 $20,000 வித்தியாசமாக இருக்கும் என்றால் மக்கள் சீன வாகனங்களை நாடி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எனவே அந்த சந்தையை ஆரம்ப தகவலின் அடிப்படையில் வருகின்ற வருடம் அளவில் இந்த BYD வாகனங்கள் சந்தைக்கு வரும் என்றும் காட்சியறைகள் அமைக்கப்படுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆரம்ப விலை 25,000 அளவில் இருக்கும் என தகவல் வெளிவருகின்றது. இது ஒரு நல்ல விலையாக பலரும் விரும்பி அணுகக்கூடிய ஒரு விலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நீங்கள் முதலில் குறிப்பிட்ட விடயம் பாதுகாப்பு விடயம் என்பது தொடர்பாக இவ்வாறான தலையீடுகள் சீனாவினாலும் இந்தியாவினாலும் மேற்கொள்ளப்பட்டது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையில்தான் இரண்டு நாடுகளுடனான உறவு நிலையும் மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு கனடா தள்ளப்பட்டு அதற்கான அதாவது முன்னர் நடந்ததை மறப்போம் என்ற ரீதியிலும் தொடர்ந்து நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்வோம் என்ற ரீதியிலும் நகர்ந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இப்பொழுது இன்று வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த லோரன்ஸ் பிஸ்னோய் கும்பலின் குறிப்பு ஒன்று வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக காவல்துறை நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட தகவலில் காவல்துறை அதிகாரி ஒருவருடைய தகவலின் அடிப்படையில் 1000 துப்பாக்கி நபர்கள் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதற்கு தங்களுடைய கும்பலில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு தயார் நிலையில் அந்த குழு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கனடாவில் இருக்கிறதா? அவ்வாறானால் இவ்வளவு காலமும் இந்த விடயம் தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் 2 விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயத்தில் முக்கியமான விடயமானது இந்த பிஸ்னோ, அதாவது லோரன் பிஸ்னோ என்பவர் அவர் சிறையில் இருந்து கொண்டே இதை இயக்குகின்றார். இந்திய சிறையில் இருந்து அவர் சிறை கைதி. அவருடைய பெயரில் இந்த குழுக்கள் இயங்குகின்றன. அந்த குழுக்களின் பெயர்கள் கூட பெயர்கள் கூட சில வாகனங்களில் கனடாவில் அந்த பெருமிதமாக அச்சடிக்கப்பட்டு அவர்கள் அவரை பின்பற்றுபவர்களாக அல்லது ஆதரவாளர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது அவர்கள் செய்கின்ற வேலைகள் அந்த பணப்பறித்தல் அல்லது பயமூட்டி வியாபாரங்களை முடக்குதல் போன்றவற்றில் வெற்றி கண்டவர்களாகவும் அந்த நடவடிக்கையில் இந்த கனேடிய அரசு நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த விடயத்தை மட்டுப்படுத்த முன்வந்ததாகவும் இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த இவ்வாறான விடயம் என்பது கனடாவில் ஒரு சட்டவாக்கத்திற்கு வழிவகுத்திருக்கின்றது. C9 என்கின்ற சட்டவாக்கம். அந்த சட்டவாக்கத்தின்படி இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சான்றுகளை அல்லது கொடிகளை அல்லது இலச்சினைகளை கொண்டது என்பது கனடாவில் குற்றவியலாக்கப்பட போகின்றது. அந்த சட்டத்தின் பிரகாரம் நடைமுறைக்கு வரும்பொழுது இவர்களால் இவ்வாறு பகிரங்கமாக செய்யப்பட முடியாது என்றால் இவர்கள் தடை செய்யப்பட்டு விட்டார்கள் கனடாவில் கடந்த ஆண்டு. ஆனால் இந்த கடிதம் கூட இப்பொழுது அனுப்பப்பட்டதில்லை. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகத்தான் இந்த பத்திரிகை குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது அதனை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அந்த கடிதத்தின் பின்னான தற்பொழுது இந்த 10 மாதங்களில் இது மௌனமாக கடந்து சென்ற நடவடிக்கைகளாக கனடா எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் என்பன ஆணித்தரமானவையாகவும் அதேவேளை அடையாளம் காணப்படுபவர்களை
நாடு கடத்துவதாகவும், குறிப்பாக கனேடிய பிரஜைகளாக இருந்தால் கூட அவர்களுடைய பின்புலங்கள் அறியப்பட்டு அவர்கள் நாடுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட கொண்டு வரக்கூடியதான சட்டவாக்கங்கள் எல்லாம் சீர்திருத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக C-22 என்கின்ற சட்டம், அதே போன்று இப்பொழுது அந்த C-9 என்கின்ற சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறான இவர்களுடைய செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்ற மாதிரியான செயல்களை மட்டுப்படுத்தி அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துதல் என்பது கனடாவை பொறுத்தவரையில் முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கின்றது. எப்பொழுது இவர்கள் பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டார்கள் என்றால் இந்த கடிதத்தின் பின்னான காலத்தில் தான். அதனால் கடிதம் கசியப்படவில்லை. கடிதத்தின் பின்னான காலத்தில் இவர்களை உடனடியாக கனடிய பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரை, அவர் தான் அப்பொழுது இருந்த பாதுகாப்பு அமைச்சராக, அவர் தான் இந்த பட்டியலில் இருந்தார். எனவே இந்த பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டிருக்கின்ற இந்த கம்பேட்டிங் ஹேட் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த C9 என்கின்ற சட்டம் நிச்சயமாக இவர்களுக்கான ஒரு தடைப்புள்ளியாக வரும். ஆனால் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறையை இந்தியா கொண்டு வர வேண்டிய தேவை இது இன்றியமையாததாக இருந்திருக்கின்றது. என்றால் இந்தியா குறித்த பார்வையில் பல இடங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. இவர்கள் மாத்திரம்தான் இவ்வாறு ஈடுபடுகின்றார்கள் என்றால் இல்லை. அண்மையில் இந்த வாரம் பீல் போலீசார் சுமார் 22 நபர்களை கைது செய்திருந்தார்கள். இவர்கள் பயமுறுத்தி பணம் பறித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு இந்திய தரப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் வேறொரு இனக்குழுமத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். சீக்கிய இனக்குழுமத்தைச் சேர்ந்தவர்களை அதிகப்படுத்தி பிரபல்யப்படுத்தப்பட்டதான ஒரு நடவடிக்கையை பீல் பிராந்திய போலீசார் மேற்கொண்டிருந்தனர். எனவே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கான பின்புலமாக இந்தியா இருப்பதால் இந்திய இந்த புலனாய்வு மற்றும் பாதுகாப்பும் கனடாவின் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவையை இன்றியமையாததாக ஆக்கியிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.